Chapter 2 Number System. Choose the correct answer பார்க்கலாம். Which refers to the number of bits processed by a computer's CPU. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் பிட்ஸை கம்ப்யூட்டர் சிபியூ எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? வேர்ட் லென்த். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த வேர்டை வந்து கம்ப்யூட்டர் சிபியூ எப்படி எடுத்துக்கோன்னா பிட்ஸாக எடுத்துக்கும். ஓகேங்களா? பிட்ஸு, பைட்ஸு அந்த மாதிரி மெமரி சைஸஸ் தான் என்ன பண்ணும், ஒரு வேர்டோட லென்த்தை சிபியூ எடுத்துக்கும். அதனால ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வேர்ட் லென்த். செகண்ட் கொஸ்டின், how many bytes does 1 kilobyte contain? Answer 1024. உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 19 டேட்டா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமிட் மாதிரி போட்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்களா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது 1024 பைட்டை சேர்ந்தது 1 கிலோபைட். எத்தனை பைட் சேர்ந்தது 1 கிலோபைட்? 1024. ஸோ 1 கிலோபைட்னா 1024 bytes. எக்ஸ்பான்ஷன் ஃபார் ASCII, ASCII அப்படின்னா அதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா, ஆப்ஷன் பி அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா செக்யூரிட்டி பர்பஸ். ஓகேங்களா? என்கோடிங் டீகோடிங்லாம் நம்ம படிப்போம். ஸோ அதுக்காக தான் ASCII கோட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபோர்த் ஒன், 2 exponent 50 is referred as dash. பீட்டா. ஆன்சர் என்ன? பீட்டா. உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 19 டேபிள் 2.1 மெமரி சைஸ்ன்னு இருக்கா. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அதோட அப்ரிவியேஷன், அதோட சைஸு. இதில் பார்த்தீங்கன்னா பீட்டா அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? பி 2 exponent 50. ஓகேங்களா? இது 2 exponent 50 அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? பி, அதோட நேமு பீட்டா. ஓகேங்களா? அதாவது 2 வந்து 50 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், 2 to the power of 50 அப்படின்ற மாதிரி இதுக்கு மீனிங். சரிங்களா? ஃபிஃப்த் ஒன், how many characters can be handled in binary coded decimal system? ஸோ பைனரி கோடட் டெசிமல் சிஸ்டம்னால் எவ்வளோ கேரக்டர்ஸ் வரைக்கும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா 64 வரைக்கும். ஃபார் 11012 வாட் இஸ் த ஹெக்ஸாடெசிமல் எக்வலண்ட்? ஓகேங்களா? ஒரு பைனரி நம்பர் கொடுத்துருக்காங்க, அதோட ஹெக்ஸாடெசிமல் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. ஓகேங்களா? 1101 அப்படின்ற பைனரி நம்பரை நம்ம ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா டி வரும். ஓகேங்களா? புக்கில் பேஜ் நம்பர் 22 பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்களா, டேபிள் 2.2, அதாவது பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் எக்வலண்ட் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 1101. ஓகேவா? இதுதானே பைனரி நம்பர் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. அதோட எக்வலண்ட் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னது? டி. சரிங்களா? ஸோ அதோட ஆன்சர் என்ன? டி. செவன்த் ஒன், வாட் இஸ் த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஒரு பைனரி நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னால் எப்படி போடணும்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அந்த பைனரி டிஜிட்ஸை அப்படியே என்னவா மாற்றணும்? இன்வர்ஸாக மாற்றணும். இப்போது இங்கே 0 இருக்கா, அதை 1ன்னு மாற்றணும். அடுத்து பக்கத்தில் 0வா, அதை 1. அடுத்து 1 இருக்கா, அதை 0ன்னு மாற்றணும். நெக்ஸ்ட்டு 0வை 1ஆக மாற்றணும், 0வை 1ஆக மாற்றணும், 1 0 1 0 0வை 1ஆக மாற்றணும். ஓகேங்களா? நமக்கு அப்போ என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, விச் அமாங்கஸ்ட் திஸ் இஸ் நாட் அன் ஆக்டல் நம்பர்? ஸோ 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து எது ஆக்டல் நம்பர் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 876. ஓகேங்களா? எதை வச்சு 876 சொன்னேன் அப்படின்னா, இப்போது ஆக்டல் நம்பர்ஸ் அப்படின்னாலே 0லேருந்து 7 வரைக்கும் வரும். 0 1 2 3 4 5 6 7. ஸோ ஆக்டல் நம்பர்ஸ்னாலே 0லேருந்து 7க்குள்ளே தான் அதை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஆப்ஷன் ஏ பாருங்கள், 6 4 5 7க்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? 0லேருந்து 7க்குள்ளே இருக்குது. 2 3 4 இதுவும் என்ன இருக்குது? 0லேருந்து 7க்குள்ளே தான் அந்த 2 3 4ன்னு இருக்குது. அடுத்தது டி பார்த்தீங்கன்னா 1 2 3 1 2 3 0லேருந்து 7க்குள்ளே இருக்குது. 876 பார்த்தீங்கன்னா 7 6ன்றது வந்து இது உள்ளே இருக்குது, ஆனால் 8ன்றது இதை தாண்டி போயிடுச்சு. ஓகேங்களா? ஆக்டல் நம்பர்ஸை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? பேஸில் 8ன்னு போடுவோம். அதான் 0னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ 0லேருந்து 7க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை மட்டும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்?
ஆக்டல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 876ன்றது ஃபஸ்ட்டு டிஜிட் இருக்கு இல்லையா 8, அது 7 தாண்டி போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் நாட் அன் ஆக்டல் நம்பர். Second Roman letter, very short answers. First question, what is data? The term data comes from the word datum. So data என்ற வேர்டு எந்த வேர்ட்லேருந்து வந்தது? datum அப்படின்ற வேர்ட்லேருந்து வந்துச்சு. ஓகேங்களா? which means a raw fact. அப்படின்னு என்ன அர்த்தம்னா raw factன்னு அர்த்தம். The data is a raw fact about ஏதோ ஒரு விஷயத்தை பற்றின உண்மைகள். ஓகேவா? அது எதுவோ வேணாலும் இருக்கலாம். பீப்புள், பிளேசஸ் ஆர் சம் ஆப்ஜெக்ட்ஸ், ஏதாவது ஒரு பொருளை பற்றி கூட இருக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் 16 11th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ஏதாவது ஒரு மீனிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுதா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ராஜேஷ்னு இருக்குது. ஓகேங்களா? வெறும் நேம் மட்டும் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 16, வெறும் 16 அது என்ன, எதுக்கான வேல்யூ, ஒருத்தரோட ஏஜா, அது யாரோட ஏஜ் அப்படிலாம் எதுவுமே தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்மா போட்டு 11 அப்படின்னு போட்டிருக்காங்களா, 11ன்னு குறிக்குது. என்ன 11, என்ன ஸ்டாண்டர்ட், யார்? ஓகேவா? ஸோ ஒரு மீனிங்கே இல்லாமல் எல்லாமே என்ன இருக்குது, தனித்தனியாக இருக்குது. இதுவே எல்லாமே இப்போ ஒரே லைனில் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ராஜேஷ் இஸ் 16 years old ஸ்டடிங் இன் 11th ஸ்டாண்டர்ட். அந்த மாதிரி ஒரு லைனில் ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருந்தா அது என்னவாக இருந்திருக்கும், மீனிங்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது, டேட்டான்றது கம்மா போட்டு தனித்தனியாக இருக்குது. ஸோ ஓகேவா? அப்படின்னா என்ன, மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ தட் இஸ் டேட்டா. ரைட் த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ப்ரொசீஜர். என்ன கேட்டிருக்காங்க, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ப்ரொசீஜர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து அதை நம்ம என்னவா மாற்றணும், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டாக மாற்றணும்னா அதுக்கு ஒரு 3 steps இருக்குது. சரிங்களா? ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸ்டெப் 1, கன்வெர்ட் கிவன் டெசிமல் நம்பர் இன்டு பைனரி. ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருந்தாங்க, இப்போ 10 இருக்குது, இல்லை 24, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுமா, என்ன நம்பர் கொடுத்துருந்தாலும் அதை முதல்ல பைனரி நம்பராக என்ன பண்ணிக்கணும், கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுதான் ஸ்டெப் 1. Step 2, if the binary bit contains 8 bit. ஸோ நான் பைனரி டிஜிட்டாக மாற்றினேன் இல்லையா, அது வந்து 8 பிட்டாக இருந்துச்சு, அதாவது 8 நம்பர்ஸாக இருந்ததுன்னா அதை விட்டுறணும். அப்படி 8க்கு கம்மியாக இருந்தால் என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடில் ஜீரோஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இஃப் த பைனரி பிட் கண்டைன்ஸ் 8 bits, இஃப் லெஸ் அதுக்கு கம்மியாக இருந்தால் ஆட் 0 at the left most bit. நான் எந்த சைடில் ஜீரோஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன், லெஃப்ட் சைடில், டு மேக் இட் ஆஸ் அ 8 bit. ஓகேங்களா? இப்போது நான் ஒரு நம்பரை வந்து டெசிமல்லேருந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, பைனரி டிஜிட்டாக மாற்றுறேன்னா எனக்கு நான் கன்வெர்ட் பண்ணும்போது இப்போ எனக்கு ஒரு 6 bit தான் வருது, 6 numbers தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணணும், அந்த நம்பரோட லெஃப்ட் சைடில் 7 and 8 பிளேஸ் இருக்கு இல்லையா, பிட் பிளேஸ், அந்த இடத்துல 2 0 ஆட் பண்ணிட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், டோட்டலாக 8 bitsஆக மாறிடும். ஓகேங்களா? ஸ்டெப் 3, இன்வெர்ட் ஆல் த பிட்ஸ், தட் இஸ் சேஞ்ச் 1 as 0 and 0 as 1. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, 8 பிட்டாக மாற்றியாச்சு. தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்போ நம்ம 8 பிட்டாக மாற்றினதில் 1ஆக இருக்கிறதெல்லாம் 0வாக மாற்றணும், 0ஸாக இருக்கிறதெல்லாம் 1ஆக என்ன பண்ணணும், மாற்றி எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு நம்பரை ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டாக மாற்றுறதுக்கான 3 ஸ்டெப்ஸு. இப்போ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, எப்படி வந்து அந்த 3 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்குற நம்பரை ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டாக மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் -24 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பேஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன நம்பர், டெசிமல் நம்பர். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பார்த்தோம், கன்வெர்ட் கிவன் டெசிமல் நம்பர் இன்டு பைனரி. கொடுத்துருக்கிற டெசிமல் நம்பரை நம்ம என்னவா மாற்றணுமா, பைனரியாக மாற்றணுமா. டெசிமல் நம்பரை பைனரி நம்பரை நம்ம மாற்றணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? 2 1s are 2, 2 2s are 4. பேலன்ஸ் எதுவும் இல்லை, ஸோ 0 போட்டுக்கோங்க. 2 12 எத்தனை டைம் வரும், 6 டைம் வரும். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் இல்லை, 0. 2 3s are 6, 0. 2 1s are 2, ஆனால் இங்கே 3 இருக்குது, ஸோ பேலன்ஸ் 1. இப்போ இது எப்படி எழுதுவோம், 1 1 0 0 0 அப்படி தானே எழுதுவோம், 1 1 0 0 0ன்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த செகண்ட் ஸ்டெப், இப்போ நான் வந்து என்ன கொடுத்துட்டேன், என்ன பண்ணிட்டேன், கொடுத்துருக்குற நம்பரை வந்து பைனரியாக மாற்றிட்டேன். செகண்ட் ஸ்டெப் என்ன, செக் இஃப் த பைனரி நம்பர் கண்டைன்ஸ் 8 bit. ஸோ இதுதான் பைனரி நம்பரு,
கொடுத்துருக்குற டெசிமல் நம்பருக்கு இதுதான் பைனரி நம்பர். இது மொத்தம் 8 பிட்டாக இருக்கான்னு நம்மளை செக் பண்ண சொல்கிறாங்க. 1 2 3 4 5 மொத்தமே எவ்வளோ தான் இருக்குது? 5 தான் இருக்குது. 8 பிட் இல்லை, 8 பிட்டுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஆட் ஜீரோஸ் டு த லெஃப்ட் மோஸ்ட் பிட். என்ன பண்ணணும், இதை 8 பிட்டாக மாற்றுறதுக்கு இந்த சைடு 0 ரைட் சைடு ஆட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா, என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு ஆட் பண்ணணும். இப்போ கவனிங்க, ஸ்டெப் 1ல் நான் என்ன பண்ணேன், கொடுத்துருக்குற டெசிமல் நம்பரை பைனரியாக மாற்றினேன். பைனரியாக மாற்றும் போது எனக்கு என்ன கிடச்சிது, இந்த வேல்யூ கிடச்சிதா. அதுக்கப்புறம் ஸ்டெப் 2ல் நான் என்ன பண்ணணும், 8 பிட்டாக மாற்றணும். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. 1 1 0 0 0 எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 தான் இருக்குது. 6 7 8 இப்போ என்ன ஆகிடுச்சு, 8 பிட்டாக மாறிடுச்சு. ஓகேங்களா. வாட் இஸ் த தேர்ட் ஸ்டெப், இன்வெர்ட் ஆல் பிட்ஸ், தட் இஸ் சேஞ்ச் 1 as 0 and 0 as 1. 1 இருக்கிறதுல 0 மாற்றணும், 0 இருக்கிறதுல 1 மாற்றணும். இங்கே 0 இருக்கா, அப்போ 1 0 1 0 1 1 இருக்குது, ஸோ 0 1 இருக்குது, 0 0 இருக்கா, 1 0னா 1 0னா 1. ஓகேங்களா. ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா. -24ன்ற டெசிமல் நம்பரோட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் என்னது, இதுதான். ஓகேங்களா. தேர்ட் கொஸ்டின், கன்வெர்ட் 46 பேஸில் 10. அப்போ கண்டிப்பாக இது என்ன நம்பர், பேஸில் 10 இருந்தால் இட் இஸ் அ டெசிமல் நம்பர். அதை என்ன மாற்ற சொல்லியிருக்காங்க, பைனரி நம்பரை மாற்ற சொல்லியிருக்காங்க. பைனரி நம்பர்னால் என்ன பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். டெசிமலை பைனரியாக மாற்றணுன்னா தான் என்ன பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, 46. இதை நம்ம பைனரியாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். 2 2s are 4, 2 3s are 6, ரிமைண்டர் எதுவும் இல்லை, ஸோ 0. 2 1s are 2, 2 1s are 2, இங்கே 3 இருக்குது, ஸோ ரிமைண்டர் 1. 2 5s are 10, ஆனால் இங்கே 11 இருக்குது, ஸோ ரிமைண்டர் 1. 2 2s are 4, ஆனால் இங்கே 5 இருக்குது, ஸோ ரிமைண்டர் 1. 2 1s are 2, ஸோ 2 தான் இருக்கா, அப்போ ரிமைண்டர் என்ன, நமக்கு எதுவும் இல்லை, 0. ஸோ இதை எப்படி எழுதணும், இப்படி இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும், 1 0 1 1 1 0. எப்படி எழுதியிருக்கேன், ஃபஸ்ட்டு 1 0 1 1 1 0 1 0 1 1 1 0 எழுதிட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும், பேஸ் வேல்யூ 2 அப்படின்றத என்ன பண்ணணும், கண்டிப்பாக போடணும். ஓகேங்களா. இதுதான் ஒரு டெசிமல் நம்பரை என்னவா மாற்றணும், பைனரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கொடுத்துருக்குற டெசிமல் நம்பர் அதாவது பேஸ் 10 அப்படி இருந்தது, அதை வந்து பைனரியாக மாற்ற சொன்னாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், 2ஆல் இந்த மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து நான் எப்படி எழுதியிருக்கேன், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேனா இங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கேனா அந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். சரிங்களா. எழுதிட்டு மறக்காமல் என்ன பண்ணணும், இப்போது பைனரினா கண்டிப்பாக என்ன பண்ணணும், பேஸ் வேல்யூ 2ன்றதை போடணும். ஓகேங்களா. ஃபோர்த்து கொஸ்டின், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கான ரீசன் நம்மக்கிட்ட ஆன்சராக கேட்டிருக்காங்க. we cannot find ones complement for 28 to the base 10. என்ன சொல்லியிருக்காங்க, 28 to the base 10 அந்த நம்பருக்கு நம்மளால் வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸ்டேட் ரீசன் ஏன்னு சொல்லிட்டு காரணத்தை சொல்லி கேட்டிருக்காங்க. சின்ஸ் இட் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர், 28 அப்படின்றது என்னது ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து பாசிட்டிவ் நம்பர். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் வில் கம் ஒன்லி ஃபார் நெகட்டிவ் நம்பர். 28ன்றது பாசிட்டிவ் நம்பர். ஓகேங்களா. நம்ம ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எந்த நம்பருக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், ஒன்லி நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. அப்போது பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு நம்மளால் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்க முடியாது. ஓகேங்களா. நான் இங்கே சம் எக்ஸாம்பிள்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. எந்தெந்த நம்பருக்கெல்லாம் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்க முடியும், இதுக்கெல்லாம் எடுக்க முடியாதுன்னு. ஃபஸ்ட்டு கவனிங்க, -28 இருக்கா, அதுக்கு என்ன பண்ணலாம், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கலாம், ஏன்னா அது நெகட்டிவ் நம்பர். அடுத்து -13 அதுக்கும் என்ன பண்ணலாம், எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு -65 அதுக்கும் என்ன பண்ண முடியும், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 64ன்னு இருக்குது, +64 இல்லையா, அதுக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது, ஏன்னா அது பாசிட்டிவ் நம்பர். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா நெகட்டிவ் நம்பருக்கு மட்டும்தான் போட முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நான் 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். 42 to the base of 10 அதுக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் வேல்யூ எனக்கு கமெண்ட்டில் எழுதணும். ஓகேங்களா.
அப்படி அதுக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்க முடியாதுன்னா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா -64 to the base of 10ன்னு இன்னொரு கொஷின் கேட்டிருக்கேன்னா அதுக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? லிஸ்ட் த என்கோடிங் சிஸ்டம்ஸ் ஃபார் கேரக்டர்ஸ் அண்ட் மெமரி. ஓகேங்களா? இப்போ மெமரியில் கேரக்டர்ஸ் வந்து ஸ்டோர் ஆகணும், சேவ் ஆகணும், நான் கொடுக்குற டேட்டாஸ் அப்படின்னா அதுக்கு சம் என்கோடிங் சிஸ்டம்ஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா? கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்கோடிங் சிஸ்டம்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ என்கோடிங் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்துட்டு வந்துட்டு இதுக்கான ஆன்சர் படிக்கலாம். ரெப்ரசன்டிங் கேரக்டர்ஸ் இன் மெமரி. இப்போது கம்ப்யூட்டர் மெமரியில் நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எந்த மாதிரி வந்து ஸ்டோர் ஆகுது, ஓகேவா? கம்ப்யூட்டர் வந்து எப்படி புரிஞ்சுக்குது, அதுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா all the input data given to the computer should be in understandable format. நம்ம கம்ப்யூட்டரில் டேட்டாவாக கொடுக்குறோம் இல்லையா, டேட்டாஸ் கொடுக்குறோம் இல்லையா இன்புட்டாக, அதெல்லாம் கண்டிப்பாக கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் தான் அது என்ன பண்ணும், ரெஸ்பான்ஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டை கொடுக்கும். இன் ஜென்ரல் பொதுவாக பார்த்தீங்கன்னா 26 அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏபிசிடிலாம் இருக்குது இல்லையா? அப்பர் கேஸ்னால் கேபிட்டல் லெட்டர்ஸ், 26 லோயர் கேஸ் லெட்டர்ஸ்னால் ஸ்மால் ஏபிசிடி, 0 to 9 digits. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாமே நம்ம கீபோர்டில் என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஆர் யூஸ்ட் இன் கம்ப்யூட்டர் விச் இஸ் கால்ட் அஸ் கேரக்டர் செட். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேரக்டர் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஆல் தீஸ் கேரக்டர் செட் ஆர் டினோட்டட் த்ரூ நம்பர்ஸ் ஒன்லி. நான் ஏன் கொடுக்குறேன்னா, ஏன் டைப் பண்ணுறேன்னா கம்ப்யூட்டர் வந்து அந்த ஏன் எடுத்துக்காது. ஓகேங்களா? அது வந்து ஏக்கு பதிலாக ஒரு நம்பராக ஒரு கேரக்டர் செட்டாக என்ன பண்ணி வச்சுக்கோம், முன்னாடியே பதிவு பண்ணி வச்சுக்கோம். ஓகேங்களா? ஆல் தீஸ் கேரக்டர் செட் ஆர் டினோட்டட் த்ரூ நம்பர்ஸ் ஒன்லி. ஓகேங்களா? ஏனா இந்த நம்பர், பினா இந்த நம்பர் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் என்ன பண்ணியிருக்கோம், முன்னாடி இன்பில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆல் கேரக்டர்ஸ் இந்த கேரக்டர் செட் நீட்ஸ் அ காமன் என்கோடிங் சிஸ்டம். நான் சொன்னேன், இப்போ நான் ஏ கொடுக்குறேன்னா நான் ஏன் டைப் பண்ணேன்னா கம்ப்யூட்டரில் எனக்கு அதுக்கு என்ன ஆகும், ஒரு நம்பர் வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ 10ன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் என்னது 10 கொடுக்குறேன், ஏன்னா 10 நான் டைப் பண்ணுறேன்னா கம்ப்யூட்டர் அதை என்னவா எடுத்துக்கும், 10. அப்போது அதுக்கு என்ன புரியும், ஓகே ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணிக்கும், அது நம்பர்ஸ் வச்சு தான் புரிஞ்சுக்கும், கேரக்டர் செட் வச்சு தான் புரிஞ்சுக்கும். அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா என்கோடிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தேர் ஆர் செவரல் என்கோடிங் சிஸ்டம்ஸ் யூஸ்டு ஃபார் கம்ப்யூட்டர். என்ன சொல்கிறாங்க, நிறைய என்கோடிங் சிஸ்டம்ஸ் இருக்குது கம்ப்யூட்டரில். ஓகேங்களா? அது என்னென்னு 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பிசிடி, பைனரி கோடட் டெசிமல். Second one, EBCDIC, Extended Binary Coded Decimal Interchange Code. Third one, ASCII, ASCII, American Standard Code for Information Interchange. Fourth one, Unicode. Fifth one, ISCII, Indian Standard Code for Information Interchange.